சிஎம் விஜய் ஒரு மெஜிஷியன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் லீக் ஆகுறதுங்கிறது புது விஷயமே இல்லை. ஆனால் அப்படி லீக் ஆன படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு பல பேரும், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் கூட திரும்பவும் தியேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு சில பேரும், மொத்தத்தில் படம் லீக் ஆகியிருந்தாலும் கூட முதல் நாளே லட்சக்கணக்கான பேர் அதை பார்க்க தியேட்டர் வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை, அது ஒரு மேஜிக் தான். அப்போ அந்த மேஜிக்கை நடத்தி காமிச்ச தளபதி விஜய் ஒரு மெஜிஷியன் தான், ஜனநாயகன். நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இது பகவத் கேசரியோட ரீமேக் தான். ஆனால் அது இன்டர்வல் வரைக்கும் தான். இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே இந்த படம் அங்கிருந்து வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த படத்தில் ஏஐ மான்ஸ்டர்ஸ், ஏஐ ரோபோட்ஸ், இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர், கரப்டட் பொலிட்டீஷியன், மத கலவரம், பெண்ணியம் அப்படின்னு பல விஷயங்களை இந்த படம் பேசுது. மொத்த படத்தையுமே விஜய் அப்படிங்கிற ஒருத்த மனுஷன் தூணா நின்று தூக்கி நிப்பாட்டுறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கைதி இருக்காரு. அவருக்கு ஜெயிலில் மட்டும் இல்லை, வெளியில கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜெயிலுக்கு புதுசாக ஒரு ஜெயிலர் வராரு. அந்த ஜெயிலரும் அந்த கைதியும் நட்பாகிறாங்க. ஒரு கட்டத்தில் விபத்துனால அந்த ஜெயிலர் இறக்க நேரிட அந்த ஜெயிலரோட ஒரே பொண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த கைதிக்கு வருது. அந்த கைதியும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கிறாரு. ஆனால் நம்ம கைதிக்கு பெண்கள்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது, ரொம்ப வீரமாக இருக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கும் பயம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அதுலேருந்து அவள் மீளணும் அப்படின்னா அவள் மிலிட்ரியில் சேர்ந்தாதான் முடியும்னு அவளை மிலிட்ரியில் சேர்க்க வைக்க அந்த கைதி முயற்சிக்க, ஆனால் அதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லாத அந்த பொண்ணு அந்த கைதியோட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாள். அந்த ஆபத்துலேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சிக்கும் போது தான் நம்ம கைதிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்னும், அந்த நெட்வொர்க் அவங்க பொண்ணுக்கு மட்டும் ஆபத்தா இல்லை, மொத்த இந்தியாவுக்குமே ஆபத்தா இருக்கு. இந்தியாவையே அழிக்கிறதுக்காக அவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த விஷயங்களெல்லாம் முறியடிக்கிறதுக்காக நம்ம கைதி என்னெல்லாம் பண்ணுறாரு, என்னென்னலாம் தான் இழக்கிறாரு, முறியடிச்சாரா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, ஏஐ ரோபோட்ஸ் இங்கே எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை பேசுகிறது தான் இந்த படம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது. டான்ஸ் அண்ட் ஃபைட் கோரியோகிராஃபி கூட நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் மைனஸாக எனக்கு தோணுது என்னன்னா, பல பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை காப்பாற்ற விஜய் தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமாக திருப்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது பாசிட்டிவாகவும் இருக்குது, ஒரு கட்டத்தில் அது நெகட்டிவாகவும் மாறிட்டுது. பூஜா ஹெட்ஜே, நமிதா பஜ்ஜு, பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, பாபி தியோல்னு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. பட் இருந்தாலும் விஜயை தவிர மற்ற யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. இருந்தாலும் அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அதுவுமே எனக்கு ஒரு மைனஸாக தோணுச்சு. படம் அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்குது. டயலாக்ஸும் சில இடங்கள்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லேக் அடித்தாலும் கூட ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னராக அவுட்புட் வந்துருச்சு. மொத்தத்தில் இந்த படம் விஜயோட மேஜிக். நீங்கள் ஃபேமிலியாக போய் கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம். நான் ஏற்கனவே ஆன்லைனில் லீக் ஆன வெர்ஷனை பார்க்கல, இந்த தியேட்டர் வெர்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ ஆன்லைன் வெர்ஷனுக்கும் தியேட்டர் வெர்ஷனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ அது என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இன்சைட்ஸோட உங்களை டெய்லி நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன்.